ஃபுல்லாக வந்தவொடனே இந்த சார் இருந்தார். ஸோ ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஓகே, நம்மக்கிட்ட வந்து எந்த ரேட்லேருந்து எவ்வளோ ரேட் வரையும் ஹெல்மெட்ஸ் இருக்குது? ப்ரோ நம்மகிட்ட ஐஎஸ்ஐ பார்த்தீங்கன்னா 1000லேருந்து இருக்குது ப்ரோ. ஸ்டார்டிங் ஸ்டீல் பஸ், ஸ்ட்ரெப்ஸ், வேகா 3 பிராண்ட்லையுமே வந்து ஸ்டார்டிங் வந்து 1000லேருந்து இருக்குது. அப் டு உங்களுக்கு 5,000 to 6,000லேருந்து இருக்குது ஸ்டார்டிங் உங்களுக்கு. ஓகே சார், உங்கள் பக்கத்தில் இருக்கிறது என்னென்ன ரேட்டு, என்னென்ன பிராண்ட்ஸு? இப்போ நான் ஆக்சுவலாக நம்மகிட்ட இது வேகா இருக்குது சார். வேகா, ஓகே. வேகாவில் இது போல்ட் பன்னின்னு சொல்லுவாங்க. நியூ அரைவல்ஸ் இதெல்லாம். இதுவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வேகாலே பார்த்தீங்கன்னா இப்போ நியூ வந்திருக்கு. இப்போ தான் ஆக்டோபஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாடல் இப்போ தான் நியூ அரைவல். இப்போ ஒசூரில் எங்கேயுமே இல்லை. இது ஒன்று. அப்புறம் ஸ்டட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டட்ஸில் ட்ரிஃப்டர், இது வேகா, ஸ்டட்ஸு, அப்புறம் ஸ்டீல் பர்ட் 3 பிராண்ட் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் தான் எங்கள் ஆத்தர் டீலர்ஷிப்? ஆமாம் சார், ஆமாம். வேகா, ஸ்டீல் பர்ட், ஸ்டட்ஸ் 3த்துக்குமே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம தான். ஓகே ஜி. அப்படியே இந்த பக்கத்தில் ஒரு ஹெல்மெட்ஸ் இருக்குல்ல, ஸோ இதை பற்றி சொல்லுங்கள். இது எல்லாமே சிங்கிள் கலர்ஸ் சார். சேம் இதே தான், பட் என்னென்னா உங்களுக்கு சிங்கிள் கலர்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸில் வரும். இதுலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே சிங்கிள் கலர், பட் சேம் குவாலிட்டி எல்லாமே எல்லாமே ஒன்று தான். உங்களுக்கு அந்த கிராஃபிக்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஓகே. அதோட காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 200, இதுக்கும் அதுக்கும் வந்து 200 ரூபீஸ் டிஃபரன்ஸ். அந்த பிரிண்டிங் காஸ்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாகும். ஓகே ஜி. அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி கொஞ்சம் ஹெல்மெட்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த ஹெல்மெட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எல்லாமே ஆக்சர் சார். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். SMK ஆக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே டாட் சர்டிஃபைட் தான் சார். டாட் சர்டிஃபைட் வித் ESI ரெண்டுமே இருக்குது. ஓகே ஜி. அந்த ஏதோ சொன்னீங்களே டாட் ESI கொஞ்சம் எடுத்து காமிங்க அப்படி. இது பார்த்தீங்கன்னா நியூ ஆக்சரில் நெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்படி தான் வந்திருக்கு நியூ வரையில். இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாய்லரும் பார்த்தீங்கன்னா நியூ வந்திருக்கு இப்போ தான். இப்போ சர்டிஃபைட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபஸ்ட்டு ISI வந்து நார்மல். இப்போ அந்த ட்ரிஃப்டர் ஸ்டட்ஸ் எல்லாம் காட்டணும் இல்லைங்களா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ISI வந்துடும். இப்போ டாட் சர்டிஃபைட் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் எல்லாமே ஆல் ஓவர் இந்தியா எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணலாம் இது. ஸோ இப்போ வந்து இதுக்கும் ISIயும் சேர்த்து வந்துச்சு. முதல்ல வந்து இது மட்டும் யூஸ் பண்ண மாதிரி வராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ISI வரனால எல்லாமே ஆல் ஓவர் கண்ட்ரி எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணலாம் இது. ஸோ இது என்ன ரேட்டு ஜி? இது 5,000 வரும் சார். இது ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,400லேருந்து இருக்குது. ஓகே. பட் இது வந்து 5,499 MRP. இதில் உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜஸ் வரும்னா டியூல் வைசர். இப்போ வைசர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் வைசர் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஃபாக் கிளாஸ். இப்போ அந்த ஸ்னோ டைம், இது மழை டைம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம விட்ற மூச்சு காற்று கூட பார்த்தீங்கன்னா புகை மூட்டமாக வரும். நம்ம கையில் வருவாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கிரியேட்டே ஆகாது. இது வந்து ஸ்டிக்கரை சார் கழட்டிக்கிற மாதிரி. ஆமாம், இது பின் லாக். ஆக்சுவலாக பின் லாக் இருக்கும் இதில். நம்ம கழட்டி என்ன பர்பஸ் தராங்க சார் அது? ஸோ அதுதான் இப்போ அந்த ஆன்டி ஃபாக் தான். நம்மளுக்கு ஒரு ட்ரைவ் பண்ணும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இந்த வியூ பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே இருக்கும். ஸோ இந்த நம்ம விட்ற மூச்சு காற்று பார்த்தீங்கன்னா பிளர் ஆகும்போது நம்ம அதை தொடச்சிட்டு இருக்கணும், துடைக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதில் வந்து அது தேவையே கிடையாது. ப்ளைனாகவே ரோடு வியூ வந்து SD பிரிண்ட் மாதிரி கிளியராக இருக்கும். நம்ம ஹையில் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். இங்கே இருக்கிற எல்லா ஹெல்மெட்லையும் சார் எவ்வளோ ரேட்டில் இருக்குது? இது ரேட் காஸ்ட்டை பற்றி சொல்லுங்கள் சார். இது பார்த்தீங்கன்னா இப்போது இது SMKல போகலாம் சார். ஆக்சரில் போகலாம். ஆக்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங். ஓகே சார். 3,410 MRP. 3,410 டைகர் இப்போ தான் லான்ச் ஆகிருக்கு. இது ஒன்று. இது நெக்ஸ்ட்டு இதுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு LS2ல இருக்குது. LS2 பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். மோஸ்ட்லி SMKவும் ஆக்சர் மட்டும்தான். LS2ல இது பேசிக் 4,750 rupees இது MRP. நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா SMKல பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர் தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் 4,800 வரும். இப்போ அதுலேயும் இப்போ கிராஃபிக்ஸ் கேட்குறவங்க பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலரும் எனக்கு கேட்பாங்க. எனக்கு கிராஃபிக்கெல்லாம் தேவையில்லை சார், ப்ளைன் கலர் இருந்தால் போதும். ஸோ அதே மாதிரி இம்போர்ட் ஐட்டம்லேயும் வந்து நமக்கு சிங்கிள் கலர். ஸோ SMK 4,800 ரேஞ்சில் வரும். அப்படியே SMK, LS2, ஸ்டீல் பர்டு ட்ராக் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் பார்க்கறதுக்கு இது வந்து ரைடர்ஸ் எல்லாம் ஓட்ட போகிற மாதிரி. ஆக்சுவலாக அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ட்ராக் ஹெல்மெட்ஸ் தான் இது. இது மேலே இருக்கிறது எதுக்கு செய்யுது? இது பீக் தான் சார். நம்ம ஜஸ்ட் அந்த பீக் தான். நம்ம கேப்க்கு இப்படி சன்ஷேடுக்கு அவாய்ட் ஆகும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரெயின்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து படாமல் இது வந்து அவாய்ட் பண்ணிக்கும். ஸோ நல்லாயிருக்கும். இப்போது இந்த ஹெல்மெட்ஸை பற்றி எப்படி சொல்லுங்கள்? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரெட்ரோ சீரிஸ்னு சொல்லுவாங்க ப்ரோ. இதெல்லாமே ரெட்ரோ சீரிஸ். ரோகு, அப்புறம் டாமினேட்டர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்படியே மான்ஸ்டர் லுக் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷெல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவியாக இருக்கும். ஹெவி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஃபுல்லி லெதர். எல்லாம் ஹேண்ட்மேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இதோட ஆக்சர் தான் இதுவும். பட் என்னென்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் வைஸில் பார்க்கும்போது இது ஹெவியாகவே இருக்கும். ஓகே ஜி. இது ரெண்டு இதுவும் அதே மாதிரி தான். இது என்னன்னா உங்களுக்கு இப்போ லோக்கல் யூஸ்க்கும் நல்லாயிருக்கும். லேடிஸ் நிறைய லைக் பண்ணுவாங்க. இந்த எல்லோ கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே லேடிஸ் நிறைய லைக் பண்ணுவாங்க. இதுக்கு காகல் வேணுன்ற மாதிரி தான் தனியாக வந்து நம்ம ரைடிங் காகல் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள் இது இப்போ நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங் காகலோட வந்துருக்கு. இந்த ஹை இரிட்டேஷன் டஸ்ட்டெல்லாம் பரக்கூடாதுன்றதுக்காக அது
ஓகே ஜி. இந்த ஹெல்மெட்ஸை பற்றி சொல்லுங்கள் ஜி. அதே மாதிரி ப்ரோ இதுவும் ஆக்சரில் தான். ஆக்சரில் லேடிஸ் வந்து எனக்கு கலரில் வேணும், ஆஃப் ஹெல்மெட்டில் வேணும், டியூல் வைசரோட. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டியூல் வைசரோட வந்துடும். ஃபுல் கம்ஃபர்ட்டோட. ஆமாம், ஃபுல் கம்ஃபர்ட். இந்த குஷனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும். எல்லாம் பேடிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். டோட்டலாக எல்லாமே பட்டன் சிஸ்டம்ஸ் தான். டோட்டலாகவே நீங்கள் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒன்ஸ் அழுக்காயிடுச்சு நம்ம தூக்கி போடணுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டீல் பேர்ட்ஸும் இருக்குது. ஸ்டீல் பேர்ட் ஃப்ரீ லைவ். இதெல்லாமே கலரை கொஞ்சம் ஃபங்கியாக கேட்பாங்க, அந்த மாதிரி ஃப்ரீ லைவ் ஹெல்மெட்ஸு. அப்புறம் SA2 ஸ்டீல் பேர்டில் பார்த்தீங்கன்னா SA2 இது ஏர்னெட்டிக்ஸ், இதுவும் நல்லாயிருக்கும். இதுவும் அப்புறம் அந்த ஆக்சர் SMK இதெல்லாம் பார்த்து வந்து அவங்களும் அப்படியே அது கூட இது பண்ணியிருக்காங்க. வித் பின்லாக்கும் இது இருக்குது. நம்ம ஆன்டிஃபாக் வேணும்னா நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங்கோடய வந்துடும் நம்மளுக்கு பாக்ஸ் பீஸஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேணும்னா நம்ம இன்க்ளூட் பண்ணி. இப்போ ஒரு ஹெல்மெட் இல்லைன்னா வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஹெல்மெட் எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி மேலேஸ்னா ஃபிக்ஸ் பண்ணுறது அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? இல்லை ப்ரோ, அதுக்கு பண்ண முடியாது. அதோட இதே அந்த மாதிரி தான், அதோட டிசைனே அந்த மாதிரி தான். வேணும்னா இதுக்கு இந்த ஹெல்மெட்டுக்கு வேணும்னா என்ன பண்ணலாம்னா நம்ம இது வேணால் கழட்டிட்டு வேணால் இந்த மாதிரி ஹெல்மெட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாதிரி பீக்கே எனக்கு தேவையில்லை, பீக் கழட்டிட்டு ப்ளைன் ஹெல்மெட்டே எனக்கு போட்டு இது வேணாவே வேணாம் அவாய்ட் பண்ணது, அதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்கணும் போது வந்து இதை கழட்டிட்டு இது இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஸ்க்ரூ தெரியாத மாதிரியே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஜி. ஜி க்ளவுஸஸ் எல்லாம் இருக்கிறத பற்றி சொல்லுங்க ஜி. க்ளவுஸஸ் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஆக்சர் இருக்குது, ரைனக்ஸ் இருக்குது, அப்புறம் மோட்டோடார்க் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 2-3 வெரைட்டிஸ் இருக்குது சார். எடுத்து காமிக்கலாம் ஜி கொஞ்சம் எங்கள் கையை. இப்போ இது பாருங்கள், இது மோட்டோடார்க். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது முதல்ல நார்மலாக யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருந்தால் மட்டும்தான் வரும். இப்போ இந்த மாதிரி க்ளவுஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அவங்க ஸ்போர்ட்ஸ் அந்த லாங் ரைடுக்கெல்லாம் போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரையுமே ஸ்லீவ் கனெக்ட் ஆகும். ஸோ இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். க்ளவுஸில் எந்தெந்த ப்ரைஸ் எந்தெந்த ப்ரைஸ் வச்சு இருக்குது? இது க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்ஸ் ஆக்சரில் போனீங்கன்னா 1500 1499 இருக்குது ஸ்டார்டிங்கு. அதே மாதிரி இப்போ வேறு என்ன எனக்கு நார்மல் பேசிக்காக இருந்தாலும் போதும் அப்படின்னா உங்களுக்கு 400 300 350 அந்த இதுலேயும் நம்மகிட்ட இருக்குது நார்மலாகவே. வேறு என்னாச்சு? ப்ரோ இதான் அதே மாதிரி இப்போ நம்ம இப்போ ஹெல்மெட்ஸ் எப்படியா ப்ரோ அதே மாதிரி தான் நம்ம லிக்யூமோலி அதோட டிஸ்ட்ரிபியூட்டரும் நம்ம தான். ஸோ இப்போது லிக்யூமல் செயின் லூப்ஸ் இருக்குது, செயின் கிளீனர்ஸ் இருக்குது, அப்புறம் இன்ஜின் ஷூட்டர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே வெரைட்டிஸ். அதே மாதிரி இன்ஜின் ஆயில்ஸும் இருக்குது சார். அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெர்மன் பிராண்டு தான், ஜெர்மன் மேடு தான். உங்களுக்கு ஏசி கூலண்ட்லேருந்து எல்லா ஐட்டமும் எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. அதே மாதிரி இன்ஜின் ஆயில்ஸும் பார்த்துடலாம் சார். இன்ஜின் ஆயில்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2050 அப்புறம் 1040 1015 1550 அந்த ரேஞ்சில் எல்லாமே எல்லா ஐட்டம்ஸும் நம்மகிட்ட இருக்குது. எல்லா கிரேடான ஆயில்ஸும் நம்மகிட்ட இருக்குது. அது ஒரு 1 லிட்டர்ஸ்லேருந்து உங்களுக்கு 4 லிட்டர்ஸ் 3 லிட்டர்ஸு அந்த மாதிரி ஹெவியாக வேணும்னாலையும் குவான்டிட்டி வேணாலையும் தந்துடலாம். இல்லை ஒரு வண்டிக்கு இந்த 1 லிட்டர் போட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி இப்போ ஹெவி வெஹிக்கல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பைக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 லிட்டர்ஸ் 2.5 லிட்டர்ஸ் அந்த ரேஞ்சில் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது பல்காக வாங்கினோம்னா கொஞ்சம் காஸ்ட் வைஸில் எல்லாமே கம்மியாகும். இப்போது இது ஒன்ஸ் யூஸ் ஊற்றிக்கிட்டால் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகலாம்? மேக்ஸிமம் போகலாம் நம்ம 1000 நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான். ஓகே, லாங் டிரைவ் அப்படின்னா ஆமாம் ஒரு 500 to 600 ஒரு 1000 அபோவ். இப்போ நார்மல் நம்ம வண்டியில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். பட் இதில் என்னன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கு ஸ்மூத்னஸ். ஓகே, உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் இது வந்து ஒரு 1000 கிலோமீட்டரில் மாற்றுறீங்கன்னா இது ஒரு 1500 கிலோமீட்டரில் மாற்றலாம். ஓகே, ஸோ இன்னும் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ராவே வந்துடும். ஓகே ஜி. அதே மாதிரி இப்போ இது ஜிபிஎஸ் ஸ்கைனோவ்னு சொல்லிட்டு இது நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அரௌண்டாக இப்போ 3 இயர்ஸ்லேருந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் சிஸ்டம்க்கு யூஸ் ஆகும். அதாவது சேஃப்டி பர்பஸ். அதாவது இப்போ வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க, நிறுத்திட்டு போயிடுறாங்கன்னும் போது வந்து திருடு போயிடுது, ஒன்றும் பண்ண முடியாது. அது நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா ரிமோட் லாக்ஸ் எல்லாம் போடுறாங்க இல்லையா. ஸோ இப்போ அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு இரிட்டேட் ஆகும் சுற்றி இருக்கவங்களுக்கெல்லாம். ஸோ இது வந்து அதில் எல்லாம் எதுவுமே இருக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் எல்லாம் ஆப்லேயே இருக்கும். சிஸ்டம்ஸ் கண்ட்ரோல் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆப் தான், மொபைல்லேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவீங்களா? நம்ம இன்ஸ்டாலேஷன்லேருந்து எல்லாமே பண்ணிக்கலாம் சார், எல்லாமே பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ வண்டி ட்ராக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ்க்கு உண்டான ட்ராக்ஸ் ஸ்டேட்மெண்ட் உண்டானது எடுத்துக்கலாம். இந்த 2 மாதத்துக்கு உண்டான வண்டி எங்கே போயிருக்குது அதோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே எடுத்துக்கலாம். டோட்டலாகவே வண்டி இங்கேருந்து நீங்கள் வெஹிக்கிள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், இன்ஜின் கட் ஆஃப் பண்ணிக்கலாம், எல்லாமே டோட்டல் கண்ட்ரோல் எல்லாமே இருக்கும் சார் நமக்கு. ஓகே ஜி, மென்ஸுக்கெல்லாம் காமிச்சிட்டேங்க. அப்படியே உமன்ஸ் ஹெல்மெட்ஸ் அப்படியே வந்து காமிச்சா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சார். இப்போ இது பட் சார் இப்போ தான் வந்திருக்கு. இது அதை இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா பீக்கோட இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது எனக்கு பீக் தேவையில்லை ப்ளைனாகவேன்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ பிங்க் கலர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ இருக்குது, ப்ளூ, ரெட்டு இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ காஸ்ட் வரும்? இது உங்களுக்கு ஸ்டார்டிங் 750 இருக்குது சார். 750 850. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 rupees வரும். 998 MRP. உங்களுக்கு எல்லாமே டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது சார்.
நம்மகிட்ட எல்லாமே நம்மகிட்ட வர இடத்து நம்ம கடைக்கு வந்துட்டாங்கன்னாவே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகும்போது அவங்க 10% டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக கொடுத்துருவோம். எந்த ஹெல்மெட் எடுத்தாலுமே 10% டிஸ்கவுண்ட் அவங்க கேட்கவே தேவையில்லை. அப்படியே உங்கள் பின்னாடி இருக்கிற ஹெல்மெட்ஸ் எல்லாம் அதுவும் இதே மாதிரி தான் சார். ஆக்சர் தான். ஆக்சர் இப்போ அந்த ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க இல்லையா, ஸோ அதே ஹெல்மெட்ஸ் தான். ஜாக்கெட்ஸ் ஜாக்கெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மோனோடார்க் இருக்குது, ஆக்சர் இருக்குது, ரைனக்ஸ் இருக்குது, பிபிஜி இருக்குது. இதெல்லாம் ஆக்சுவலாக எனக்கு தெரியல, இது நான் யூஸ் பண்ணல, எனக்கு தெரியல. எப்படி வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் மாதிரி தானே எல்லாமே? ஆமாம், வாட்டர் ப்ரூஃப் பண்ணால் அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ரெயின் கவர் வந்து எந்த ஜாக்கெட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெயின் கவர் வர ரெயின் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. அதுக்கு மேலே வந்து ரெயின் ஷூட் தனியாக வந்துடும். இப்போ ரைனக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மேலே வந்து நியான் கலரில் வந்து ரெயின் ஷூட் தனியாக வந்துடும். அது பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது எவ்வளோ காஸ்ட்டில் இருக்குச்சு? அது உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து 5000 இருக்குது. அது சைஸ் பொறுத்து தானா? ஆமாம், எக்ஸ்எல் இருக்குது, டபுள் எக்ஸ்எல்ஸு. சைஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. என்ன ஸ்டார்டிங் பேசிக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5000 இருக்குது. அண்ட் ஷூஸும் இருக்குது பாருங்க சார். பூட்ஸ் இருக்குது, ஆக்சர் இருக்குது, பிபிஜியில் இருக்குது, 2-3 பிராண்டில் இருக்குது நம்மகிட்ட. அது என்னென்ன ரேட்டில் இருக்குது? அது உங்களுக்கு 7000 இருக்குது சார். ஸ்டார்டிங் 7000. அந்த சின்ன ஷூ இல்லைங்களா, அது 7000 கிட்ட. இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 10000 வரும் சார். 10000 அதில் உங்களுக்கு எம்ஆர்பி நோ இஷ்யூ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி கண்டிப்பாக கொடுத்துருவோம் சார். ஓகே. ப்ரைஸ் வர்றவங்களுக்கு எல்லாம். அது இல்லாமல் இது ஹெல்மெட்ஸ் மட்டும் நம்மளுக்கு கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நினைக்கிற ஒசூரில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பைக் மாடிஃபிகேஷன்னா நம்மளு தான், நம்ம ஒசூரில் நம்மளு தான் ராஜ் டெக்குன்றான்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி பைக் மாடிஃபிகேஷன் எல்லா ஐட்டமும் பண்ணலாம். இன்ஸ்டாலேஷன் நல்லா டெக்னீஷியன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கில் இருக்க டெக்னீஷியன்ஸ் தான் நம்மகிட்ட இருக்காங்க. எல்லாம் நீங்கள் வண்டி எடுத்து வந்தீங்கன்னா நம்ம பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். நீட்டாக இருக்கும் இருக்குது. இப்போ நான் ஹெல்மெட் வாங்குறது எனக்கு எந்த ஹெல்மெட் சஜஷன் பண்ணுவீங்க? இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல்ல போகலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட பட்ஜெட் 2K. 2K நம்ம ட்ரிஃப்டர் போகலாம் ப்ரோ. ஓகே, ஸ்டட்ஸில் ட்ரிஃப்டர் போகலாம். ஓகே, இது உங்களுக்கு சைஸும் பார்த்தீங்கன்னா க்ளீனாக மேட்ச் ஆகிடும். ஸோ உங்கள் சைஸ்க்கு உங்களுக்கு அது இல்லாமல் உங்களுக்கு டியூல் வைஸரும் வந்துடும். இதில் ஓகே ஜி, உங்களுக்கு பட்டன் சிஸ்டம்ஸ் இருக்குது, டியூல் வைஸரும் வந்துடும். இதுலேயும் உங்களுக்கு அதே ஆப்ஷன் தான். ஆக்சுவலாக இது என்ன பர்பஸ் வச்சு தராங்க? இது அந்த இது இப்போ சன் கிளாஸ் தான். இப்போ டே டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் மட்டும் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கண் வெயில் அடிக்கும் போது கண்ணு கூசுறது அதெல்லாம் இதாகும். ஸோ இது யூஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து இந்த பிளாக் கிளாஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம நார்மலாக கூலிங் கிளாஸ் மாதிரி யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, ஸோ அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நைட் டைமில் யூஸ் பண்ணுறதுனால இதை நம்ம எடுத்து விட்டுட்டு இந்த கிளாஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். டே நைட் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். 2Kக்கு இது இந்த மாடல் மட்டும் வேர்ஷனாக வர மாதிரி இருக்குது சார். இது எல்லாமே போகலாம். நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். ஓகே. எல்லா ஐட்டமும் இருக்குது, சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். அதோட மாடிஃபிகேஷன் கடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கீழே இருக்குது. ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரூட்டு காமிக்கிறேன். ஸோ மாடிஃபிகேஷன் கடையை பாருங்கள், ரியலாக வேறு மாதிரி இருக்குது. ஸோ என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன காஸ்ட்டுன்றது இங்கே இருக்கிறவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.